அட தச்சம் பிடிச்ச பார்க்கலாம் என்னமே எழுதிருக்கான் பாருங்க. பார்க்க முடியல பத்தனா. சரி படத்தை பார்க்க. இந்த படத்தை உனக்கு எங்களே கிடைக்கும் உனக்கு. கெட்டு போயிடும்ல செத்த போயிடலா. இந்த படத்தை பார்க்கவே முடியல. ஹலோ நண்பன் நண்பி, வெல்கம் பேக் டு சரண்டம். இந்த வீடியோ நம்ம 2023 ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவியான ஏப் vs மெகா ஏப் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ கிடையாது, இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஏப் vs மெகா ஏப் இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் எதுனா இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மெகா ஏப்போட லுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சீரியஸாங்க அந்த படத்தோட காமிச்சிருக்க ஒரே நல்ல விஷயம் எதுனா மெகா ஏப்போட லுக்கு தான். நான் சொல்கிறது அந்த டிசைன் நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அசேலம்ன்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ட்ரெய்லரில் பார்த்தேன் மெகா ஏப்போட டிசைன் எனக்கு பிடிச்சதுனால ஓகே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்பி இந்த படத்தை போய் பார்த்தேன். அவன் தாண்டா ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, காட்ஜிலா vs காங் படம் பார்த்துருப்பீங்க. அந்த காட்ஜிலா vs காங் அந்த படத்தை இவங்க 2 படமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த படம் ஒரு பார்ட் 2 மூவி. இந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் மூவி வரை இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது கேட்கும்போது. சார் நான் ஏப் vs மெகா ஏப் பார்ட் 2, எனக்கு முன்னாடி பார்ட் 1 ஏப் vs மான்ஸ்டர்னு ஒரு படம் இருக்குது. டேய் நான் உன்னை பார்க்கறதே பெரிய விஷயம், பார்ட் 1 வேறையா? பார்ட் 1 ஏப் vs மான்ஸ்டர் அந்த படத்தில் நம்ம காட்ஜிலா vs காங் அந்த கதையை தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பானுங்க. நம்ம பார்த்த காட்ஜிலா vs காங் படத்தில் காட்ஜிலாக்கும் காங்கும் சண்டை நடக்கும், ஒரு 3 முறை பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் மெகா காட்ஜிலா இறக்கி விட்டு 2 பேரும் டீம் அப் பண்ணி மெகா காட்ஜிலா டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காட்ஜிலா காங் இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா ஏப் vs மான்ஸ்டர்னு சொல்லி தனியாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அண்ட் கிளைமேக்ஸில் மெகா காட்ஜிலா கூட நடக்கிற அந்த சண்டையை ஏப் vs மெகா ஏப்புன்னு சொல்லி தனியாக இன்னொரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. மனுஷங்க இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை உருவாக்குறாங்க. அதுதான் மெகா ஏப்புன்ற இந்த ரோபோட். அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மேல் ஃபங்க்ஷன் ஆகி அவங்களுக்கு எதிராகவே திரும்புது. இது தடுக்கிறதுக்காக ஏப் நம்ம குரங்கு ராஜா பார்த்தீங்கன்னா களம் இறங்குறாரு. அவர் எப்படி தடுக்கிறாரு, ஹியூமன்ஸான அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தில் எந்த ஒரு வித்தியாசமே காமிச்சிட மாட்டாங்க, ரொம்பவே ஃப்ளாட்டாக போயிருக்கும். படத்தில் காமிச்ச ஒரே நல்ல விஷயம்னா அந்த மெகா ஏப்போட அந்த லுக்கு மட்டும்தான். அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஏப் ஃபஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணும்போது ஏப்போட டிசைன் இப்போ பரவாயில்ல, பட் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட் படத்தோட டிசைனை பார்க்கும்போது இப்போ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் படத்தில் கரண்ட் அடித்த நோஞ்சா மாதிரி இருப்பான், இந்த படத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ ஃபஸ்ட் படத்தில் சம்பாதிச்ச காசை போட்டு இப்போ எடுத்துருப்பானுங்க போல். ஏப் vs மெகா ஏப் இவங்க 2 பேருக்குமே கிளைமேக்ஸில் தான் பார்த்தா சண்டையே நடக்கும். ஃபஸ்ட்டு ஏப்புக்கும் மெகா ஏப்புக்கும் நடக்கும் ஃபைட்ஸ் இல்லை. மெகா ஏப் நம்ம ஏப்பை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிவிடும். ஏப் வந்து எனக்கு வெயிட்டி சுட்டுக்கிறேன் நான் அப்புறம் மறுபடியும் வந்து சண்டை போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடும். லைக் லிட்ரலாக அப்படி தாங்க போயிட்டு வரோம். கிளைமேக்ஸில் நடக்கிற சண்டையும் சரி அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. ஏப்பை சண்டை போட சொன்னால் ஐகிரோ ஸ்டெப்பை போட்டுருப்பான். ஷிங்சான் ஆக்ஷன் காமின் vs ஐகிரோ படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஐகிரோன்ற வில்ல அங்கே இருக்க மக்களை கண்ட்ரோல் எடுத்துருவான். அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்கள் யாருமே இந்த ஒரு ஸ்டெப்பு தாங்க போடுவாங்க. ஐகிரே என்னோட ஐகிரோ ஸ்டெப்பை போட்டுருக்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே ஓகே, அவங்க கொடுத்துருக்க கேரக்டர்ஸை ரொம்ப டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தாங்க. ஏன்னா மான்ஸ்டர் படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே அதோட சிஜிஐ தான். சிஜிஐ நல்லா இருந்தால் தான் அந்த மான்ஸ்டர் படங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் ஸ்டோரியும் முக்கியம் தான், பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே அந்த சிஜிஐ தான். அதிலே இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தேன். ஐஎம்டிபியில் ஒரு வார்த்தை போட்டிருப்பானுங்க, நம்ம விவேக் சொல்கிற மாதிரி ஸ்னேகான்ற அந்த ஒரு வார்த்தையில் விழுந்துட்டேன்ற மாதிரி. ஏப் vs மெகா ஏப் இஸ் அனதர் மாஸ்டர் பீஸ் ஃப்ரம் த குளோபல் அசைலம் டீமா. அசைலம் டீம் கிட்டேருந்து வந்த இன்னொரு மாஸ்டர் பீஸான மூவியா. இந்த படம் ஒரு பி கிரேட் மூவி தான், லோ பட்ஜெட்டில் எடுக்கிற படம். அசைலம் கம்பெனின்றது நிறைய பெரிய ஹிட்டான படங்களை ஜஸ்ட் லோ பட்ஜெட்டில் எடுத்து அதில் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த பெரிய படங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேமை பற்றின இவங்க எடுத்துப்பாங்க. அந்த ஃபேமை வச்சு லோ பட்ஜெட்டில் படங்களை எடுத்துகிட்டு சின்ன ப்ராஃபிட்டை பற்றின இவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரொடக்ஷன் கீழே இருக்கிற படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம வில் ஸ்மித் நடிச்சிருப்பார்ல, இண்டிபெண்டன்ஸ் டே அந்த படத்தையும் இவங்க விட்டு வைக்கல. மார்ஷியன் லேண்ட் த மார்டியன் அந்த படம் இது. டிரான்ஸ்மார்பர்ஸ் ஃபால் ஆஃப் மேனா இதுக்கப்புறமே இவங்களோட வேட்டை தொடருன்ற மாதிரி இன்னும் வரிசையாக படங்கள் எடுக்க தான் போகிறாங்க. ஸோ ஓவரால் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஸோ ஜாலியாக நீங்கள் ஒரு ஃபன்னாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஏப் vs மெகா ஏப்புன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பாய், see you.